ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். வெயில் காலம் வர ஆரம்பிச்சிச்சிங்களா? ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கணும் போலவே இருக்குது. வெளியில் போனாங்களா பார்த்தீங்களா, வண்டியிலேயே வந்து 60-70 ரூபாய்க்கே வந்து கோசப்பழம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு நான் வந்து பாதியை சாப்பிட்டுட்டு சரி பாதி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னா 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா சல்லுன்னு ஆயிரும். இது மாதிரி ஜூஸ் அடித்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வாரமானாலும் கெட்டே போகாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் கட் பண்ண கோசாப்பழத்தெல்லாம் போட்டு நல்லா வந்து ஜூஸாக நல்லா வந்து அடித்து எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸாக வந்து அடித்து எடுத்தாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து காய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம வந்து அதில் வந்து அந்த ஜூஸை வந்து ஊற்றிக்கலாங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு கோசாப்பழம் எடுத்துருக்காங்க. நான் அதுக்கு வந்து 2 கப் வந்து சர்க்கரை சேர்த்துறேன். உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா நீங்கள் இன்னொரு கப் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து அதிகமாக காய்ச்ச தேவையில்லை. இந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி இப்படி நுர கட்டி வரும் பாருங்கள், அது முடியும் வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து பொங்கி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா வந்து கரைஞ்சி வந்து அப்படியே நுரைச்சி வருது பாருங்கள். கைவிடாமல் வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. இப்படி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா செலவே இல்லாத நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வந்து ஜூஸ் வந்து வீட்லேயே குடிச்சிக்கலாம். இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நம்மளுக்கு வந்து ஜூஸ் வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இது மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. 2 வாரமானாலும் அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிற மாதிரியே இருக்கும். வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்கும், வெயில் வர பயங்கரமாக இருக்குது இல்லைங்களா? நம்ம வந்து இந்த ஜூஸ் இருந்ததுன்னா டக்குன்னு வந்து நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் வச்சு நம்ம வந்து போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். நான் பாதி அளவுக்கு வந்து ஜூஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள், பாதி அளவு வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு அப்படியே செம்மையாக இருக்குதுல்ல. இதோட கொஞ்சம் புதினாவும் சாட் மசாலாவும் சேர்த்து குடிச்சிங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.